கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை மறக்கக்கூடாதவைகள் மறக்க வேண்டியவைகள் என்கிற தலைப்பில் வருஷத்தின் கடைசியில் இதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. ஷுட் நாட் ஃபர்கெட். இதை மறக்கவே கூடாது. நான் ப்ளீஸ் ஃபர்கெட். சில காரியங்களை மறக்கணும். அந்த காரியங்களை ஆண்டுடைய வசனத்தின் மூலமாய் தியானிக்க போகிறோம். உபாகமம் 8வது அதிகாரம் வசனம் 16-18. டியூட்ரானமி சாப்டர் 8 verse 16-18. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்ததென்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமீன். இந்த வருடம் முழுவதிலும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த பலத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நம்மை அறியாமலேயே சில வேளைகள் என்ன நடக்கும், சாட்சி சொல்லும்போது அன்பான சகோதரர் சொன்னார் பாருங்க, என்னால் முடியும், நான் பண்ணிடுவேன். சில வேளைகள் அப்படி வரும், தேவ பிள்ளைகளுக்கு வரும், எல்லாத்துக்குமே வரும். நான் பண்ணிடுவேன், அதை செஞ்சிருவேன். இல்லை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்கிறார், ஆண்டவர் தான் எனக்கு நன்மை செய்கிறார். அவர் செய்கிற கிருபையினால இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நல்ல சுகம், பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற சுகம், பேங்க்ல ஆண்டவர் கொடுத்துருக்கிற சேவிங்ஸ், நான் நினைச்சபடி சேவ் பண்ண முடியல. ஒருவேளை சில பேர் டார்கெட் வச்சு சேவிங்ஸில் இருப்பாங்க பாருங்க, நினைச்சபடி சேவ் பண்ண முடியல. பரவாயில்ல, ஓரளவுக்கு சேவ் பண்ண தேவன் கிருபை கொடுத்துருக்கார். இந்த வருஷத்தில் நீங்கள் டபுளாக சேவ் பண்ணிடுவீங்க. ஆமீன். கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார், டபுளாக சேவ் பண்ணிடுவீங்க. ஸோ ஆண்டவர் ஆண்டவர் கொடுக்குற அந்த பலனை மறக்கவே கூடாது. யோசிச்சு பாருங்க, இந்த வருஷத்தில் இந்த கடனை கட்டிடுவோம்னா என்னால் இதை முடியுமான்னு யோசித்து நின்ற நேரங்கள் உண்டு. இன்னைக்கு திரும்பி பார்க்குறோம், அதை கட்டும்படியாய் ஆண்டவர் தான் பலன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் எதை கட்டணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு உரிய பலன் ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். கர்த்தர் பலன் கொடுக்கிறவர். ஆண்டவர் கொடுக்கிற பலனை நம்ம மறக்கவே கூடாது. சங்கீதம் 116வது அதிகாரம் வசனம் 12-13. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் என்ன செலுத்துவேன்? ஆண்டவர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக. ஆண்டவர் தான் நம்மளுக்கு அநேக உபகாரங்கள் செய்திருக்கிறார். இந்த மனிதரிடத்துல நான் எப்படி பேச, நீங்க யோசிச்சிருப்பீங்க, இந்த மனிதரிடத்துல நான் போய் பேசினால் என் காரியங்கள் லகுவாகும். யார் என்னை அவரிடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க? இந்த கம்பெனிக்கு இந்த இடத்துல போனால் எனக்கு ஒரு சகாயம் கிடைக்கும். யார் என்ன கொண்டு போவாங்க? கர்த்தர் நமக்கு உபகாரம் செய்தாரே. எந்தெந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறாரோ அதை மறக்காதீங்க. அருமையான பிரதர் சொன்னது போல நிறைய காரியங்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். நன்மை நடக்கணும், அற்புதம் நடக்கணும், கர்த்தர் அதிசயமாக நடக்கணும் எதிர்பார்க்கிறோம். ரொம்ப நல்லது. ஆனால் செய்த நன்மைக்கு யார் உண்மை உள்ளவர்களாக இருக்காங்களோ, செய்த ஆசீர்வாதத்துக்கு பெற்றுக்கொண்ட நன்மைக்கு, நான் செய்த ஆண்டவர் எனக்கு செய்த உபகாரத்திற்காய் நன்றி. தாவீது பாருங்க, அரண்மனையில் இருந்து ராஜாவாக இருக்க வேண்டிய ஆள் வனாந்தரத்தில் குகைகளில் போயிட்டு இருக்கிறார். அந்த இடத்துல சங்கீதம் 40 கூட தாவீது சொல்லுவார், நான் என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் அருகாமையில் வந்து என் சத்தத்தை கேட்டார். எத்தனை நேரம் கடுமையான சூழ்நிலை நம்ம கடந்து போயிருப்போம். இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு உபகாரம் செய்திருப்பார். அந்த உபகாரத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எனக்கு தான் என்னால் இது முடிஞ்சுது, நான் தான் செய்த இல்லை, ஆண்டவர் தான் எனக்கு உபகாரத்தை செய்தார், ஆண்டவர் தான் எனக்கு நன்மையை செய்தார். எந்த இடத்துக்கு நம்ம போக முடியலையோ, யாரை அப்ரோச் பண்ண முடியலையோ, எந்த அப்ரூவல் எனக்கு கிடைக்கலையோ, ஆண்டவர் அந்த உபகாரம் செய்தாரே, நன்றி. கர்த்தர் செய்த உபகாரத்துக்காய் நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் எனக்கு உபகாரம் செய்திருக்கார், நன்றி. ஏதோ ஒரு இடத்துல இன்னும் அற்புதம் நடக்கல பாஸ்டர், இது கிடைக்கல, கிடைச்ச காரியத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த உபகாரத்துக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு இருப்போம். ஆண்டவர் மேலானதை செய்வார். சங்கீதம் 50வது அதிகாரம் 23வது வசனம். சாங் சாப்டர் 50 verse 23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
இன்னைக்கு காலையில் நல்ல சுகத்தோடு ஆலயத்துக்கு வர வச்சிங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல ஜீவனை கொடுத்துருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம். நீங்கள் நினைச்ச ஏதோ ஒரு லக்கை அடைய முடியல, ஏதோ ஒரு காரியத்தை இந்த வருஷத்தில் செய்ய முடியல, ஒருவேளை இந்த ப்ரமோஷன் எனக்கு வரும்னு எதிர்பார்த்த வரல, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷம் ப்ரமோஷன் வராதுக்காய் ஸ்தோத்திரம். சில வேளைகளில் ஆண்டவர் அவருடைய நேரத்தின்படி காரியங்களை வைப்பார். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மேகப்படுத்துகிறான். புது வருஷத்துக்குள்ளே போக போகிறோம், நான் எதிர்பார்த்த காரியம் கைக்கு வரலையே, எனக்கு காரியம் கை கூடலையே, ஆண்டுகிட்ட சொல்லுங்க, இதுவரை இது நாள் வரை நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். புது வருடத்தில் உங்கள் சித்தப்படி நடத்த போகிறீங்க, ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திர பலியிடுகிறவனை மகிமைப்படுத்துகிறான். இன்னைக்கு இந்த ஆராதனை முடிச்சு போகிறதுக்குள்ள நீங்கள் உங்கள் ஹார்ட்டில் எந்த ஒரு ஆண்டவரே எனக்கு இது நடக்கலையே, இது கிடைக்கலையே, ஆண்டவரே இது நாள் வரை இல்லாதற்காய் ஸ்தோத்திரம். வருகிற வருஷத்தில் ஏற்ற நல்ல கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறீங்க, ஸ்தோத்திரம். அந்த அற்புதம் உங்கள் கருத்தில் இருக்குது, அதற்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்தில் எனக்கு நிச்சிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர், ஸ்தோத்திரம். என்னை சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளிட்டேன்னு வாக்கு கொடுத்து இந்த மாதத்தில் எனக்கு மகிமையாய் செய்ய போகிறீங்க, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லி பெரிய காரியங்கள் செய்ய முடியும். அதுதான் சில சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். அபிஷேகம், வல்லமை, தேவனுடைய விடுதலை, இதெல்லாம் ஒரு 70 நாட்களில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக அதிகமாய் ஜனங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக இருந்தாங்க. ஆனால் சில பரிசுத்தவான்கள், ஒரு ஊழியக்காரர் சொன்னார், சில பரிசுத்தவான்கள் அந்த நாட்களில் 60s 70s அதிகாலை 3 மணிக்கு எழுந்து அவர்கள் 3 மணியிலிருந்து அதிகாலை 3 மணிலிருந்து ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே, அந்த ஸ்தோத்திரம் செய்யறதுல ஒரு பெரிய ஒரு மகிமை இருக்கு, தெரியுங்களா? ஆண்டவரே இதுவரை நடத்துறதுக்கு ஸ்தோத்திரம், இனிமேலும் நடத்த போறீங்க, ஸ்தோத்திரம். அதனால இன்னைக்கு எந்த காரியத்தை கொண்டு கவலைப்படாதீங்க. ஆண்டவரே புது வருஷத்தில் எப்படி இருக்க போகுது, மகிமையும் இருக்க போகுது, ஸ்தோத்திரம். ஆண்டவரே முந்தின சீரை பார்க்கலாம், ஆண்ட பின்னால எனக்கு நற்சீர் உண்டாக செய்றீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம், நன்றி. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எந்த நாளையும் ஆண்டரை மறக்கக்கூடாது. ஆண்டரை மறந்தவங்க தான் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க, மறக்கவே கூடாது. யோபு 8வது அதிகாரம் வசனம் 11-13, புக் ஆஃப் ஜோப் verse 8:11-13. சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமா, தண்ணீர் இல்லாமல் கோரைப்புல் முளைக்குமா? அது இன்னும் பச்சையாய் இருக்கும் போதே அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த புல்லை பார்க்கலும் சீக்கிரமாய் வாடி போகும் அல்லவோ? தேவனை மறக்கிற எல்லாருடைய வள்ளிகளும் அப்படியே இருக்கும், மாயக்காரர் நம்பிக்கை அழிந்து போகும். அது இன்னும் பச்சையாய் இருக்கிற பொழுதே அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த புல்லை பார்க்கலும் சீக்கிரமாய் வாடி போகும் அல்லவா? தேவனை மறக்கிறவருடைய காரியம் எப்படி இருக்கும்? வாடி போகிற அந்த புல்லை போல் இருக்கும். இது எதற்குன்னா, ஆண்டவரை மறக்கிற ஒரு சில தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது, கர்த்தர் உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், தாழ்மையிலிருந்து ஆண்டவர் உயர்த்துகிறார். ஒரு நேரம் வருகிறது, ஆண்டரை நினைத்து அவர்களுக்கு நன்றி சொல்ல நேரம் இல்லை, ஆண்டருடைய ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை, தினமும் தேவனை தேட நேரம் இல்லை. அப்படி நம்ம இருக்கவே கூடாது. ஒருவேளை வேலையின் சூழ்நிலைகள், சில காரியங்கள்லாம் இந்த வருடத்தில் இருக்கலாம். புது வருடத்துக்குள்ளே போகும்போது ஒரு பொருத்தனை எடுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் உங்கள் ஆலயத்துக்கு வர எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. we cannot give excuse to God's work. ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை பரவாயில்ல, உடம்பு முடியல, சில காரியம் பரவாயில்ல, பட் சாக்கு போக்கு சொல்லி சின்ன சின்ன காரியத்தில் தேவனை மறக்கவே கூடாது. you have to prove in your deeds. கிரியைக்கு தக்க பலனை தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நான் எக்ஸாமுக்கு போகணும், ஹால் டிக்கெட் கொடுத்துட்டாங்க, நான் எனக்கு எக்ஸாமுக்கு போகணும், இன்னைக்கு முடியல, எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது சொல்லுவோமா? இல்லை, அந்த இடத்துல போய் எழுதுவோம். ஏன்னா அதுதான் தருணம். ஸோ ஆலயத்தில் தேவன் ஒவ்வொரு வாரம் நம்மளோடு இடைப்படுவது, தினமும் தேவன் உங்களோடு, நீங்கள் இன்னைக்கு வேதத்தை வாசிச்சு, என் மகள் வாசிக்க போகிறா, மகளோடு பேசணும்னு இருப்பாங்க, வேதத்தை வாசிக்க முடியல. தேவனை மறக்கக்கூடாது. புது வருஷத்துக்குள்ளே போகிறோம். இந்த வருஷத்தில் ஏதாவது காரியங்கள் கொஞ்சம் முடியல பாஸ்டர், இப்படி இருக்கலாம், பரவாயில்ல. there have to be an improvement. புது வருஷத்துக்குள்ளே போகிறோம். ஆண்டவரே நான் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டேன், ஸ்தோத்திரம் செய்ய மறக்க மாட்டேன், உங்களை தேட நான் மறக்க மாட்டேன். இன்னொரு முக்கியமான காரியம், ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டு கொடுத்த வாக்கை நம்ம மறக்கவே கூடாதுங்க. உபாகமம் புஸ்தகத்தில் ஒரு அருமையான இடம். இதை ஒவ்வொரு குடும்பத்திலையும்
நம்ம கடைபிடிக்கணும். உங்கள் குடும்பத்தார் ஊரில் இருந்தால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஃபோன் பேசுகிற பொழுது யூ ஹாவ் டு மேக் அ பாயிண்ட் இதை பேசும்படியாக. உபாகமம் 6வது அதிகாரம், Deuteronomy chapter 6 verse 6 to 9. எல்லாரும் என்னோட வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற பொழுதும், படுத்துக் கொள்ளுகிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையில் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறிவியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஏன் பாஸ்டர் இவ்வளவு ஃபோர்ஸாக இவ்வளவு ஃபாஸ்ட்டாக படிக்கிறீங்க? மோசேயோடு ஆண்டவர் சொல்லுகிற அந்த அந்த அழுத்தத்தில், அந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பார். ஒரு வேதத்தை, வசனத்தை வாசிக்கிற பொழுது இட் ஹேஸ் டு டச் அஸ். உன் பிள்ளைகளோடு கருத்தாய் பேசு. தேவ சமூகத்தில் உபவாசம் இருக்கும்படியாய் உற்சாகப்படுத்தணும். அநேகர் நான் பேசும் பொழுது கேட்குறாங்க, நான் ஃபாஸ்டிங் வியாழக்கிழமை ஆரம்பிச்சிட்டேன், வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். சபையில் உபவாசமும் ஜெபமும் வேதமும் இருந்துருச்சுன்னா கர்த்தருடைய அபிஷேக வல்லமை நம்மளை நிரப்பிடும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில் இறங்கி வந்தா தான் எல்லா இடத்துலையும் விடுதலை, எல்லா இடத்துலையும் செழிப்பு. நீ அவைகளை கருத்தாய் போதித்து, நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுதும், வழியில் நடக்கிற பொழுதும், படுத்துக்கொள்ள எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசி. பிள்ளைகளை குறித்து எல்லா காரியமும் பேசுறோம். வேதத்தை குறித்து பேசணும் பிள்ளைகளோடு. என்ன சாப்டர்மா படிக்கிற, எப்பெல்லாம் படிக்கிற, கருத்தா பேசணும். ஆண்டு சொல்ற, நீ கருத்தா பேசி அவைகளை உன் கையில் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க கடவுது. எந்த குடும்பத்தில், எந்த தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில வசனம் மகிமைப்படும்படியா வசனம் முக்கியத்துவம் எடுக்குதோ அவங்க வாழ்க்கையில அந்த ஜீவ தண்ணீரம் ஆவியானவர் வெளிப்படுவார். யாருடைய வாழ்க்கையில ஜீவ தண்ணீரம் ஆவியானவர் வெளிப்படுறாரோ பெரிய காரியங்கள் நடக்கும். இந்த வருஷம் நம்முடைய ஊழியத்தினுடைய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் மிக அழகாய் கொடுத்து அதை அருமையாய் செய்யும்படியா தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் வீட்டில் அதை அற்புதமாக வைக்கும்படியா தேவன் அதை உங்களுக்கு கிருபை கொடுப்பார். உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு காரியம், பிள்ளைகளோடு அவங்க என்ன வேதத்தை படிக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்க. நேற்றைக்கு ஒரு தேவ பிள்ளைனோடு அவங்க பேசும்போது சொன்னாங்க, கடந்த நாட்களில் நாங்கள் உபவாசம் இருந்த குடும்பத்தில் ஜெபம் பண்ணணும், என் பிள்ளைகளோடு 2 மணி நேரம் வேதத்தை பேசி அநேக காரியங்களை அவங்களோட பேசி கொண்டு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அபவுட் தட். ரொம்ப மகிழ்ச்சி விட்டுறேன். ஏன்னா பிள்ளைகளோடு நிறைய காரியம் பேசுகிறோம். வேதத்தை பற்றி பேசுகிறோமா? ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளோடு வேதத்தை பேசுகிறாங்கனாவே your spiritual walk is going deeper. You are giving the wonderful protection to your children, to your family. அவசியம் பேசணும். இதுவரை நான் பேசல பாஸ்டர், இனிமேல் பேசுங்க, இனிமேல் பேசுங்க. அவர் சொல்லுகிறார், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. மறக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு நம்ம கருத்தா போதிக்கணும். நீ இதை வாசிக்கணும் தம்பி, பாப்பா நீ இதை வாசிக்கணும். வேலை ஊருக்கு ஃபோன் பேசுறீங்க, வேணும், படிக்கிறியா, நல்லா படிக்கிறியா, ஸ்கூலுக்கு போறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டியா, பைபிள் படிக்கிறியா கண்ணா, தினம் ஸ்கூலுக்கு போறதுக்கு பைபிள் படிக்கிறியா, கேட்கணும். கருத்தாய் போதித்து எல்லா நேரத்திலும் அவர்களை குறித்து பேசணும். மேக் இட் அ பாயிண்ட். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை we have to make intentional. அவசியம் செய்யணும். இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை ஒரு புது கோர்ஸ் போகணும்னு நினைக்கிறீங்க. You are making all the efforts. You are making intentional planning. தேவனுடைய காரியத்திற்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அந்த இடத்துல தேவ மகிமை விளங்கும். இந்த வருஷத்தில் எந்த இடத்துல வறட்சியை பார்த்தீங்களோ, எந்த இடத்துல வறண்ட நிலத்தை பார்த்தீங்களோ, எந்த இடத்துல செழிப்பு வேணும்னு பார்த்தீங்களோ, இந்த சொல்லுகிற காரியத்தை, இந்த மறக்கக்கூடாதுன்னு சொல்லுகிற இந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிங்கனாவே அந்த ஜீவ தண்ணீராம் ஆவியானவர் ஓட ஆரம்பிப்பார். எந்த இடத்துல ஜீவ தண்ணீராம் ஆவியானவர் ஓடுகிறாரோ அந்த இடத்துல தடைகள் உடைந்து போகும், செழிப்பு உருவாகும், மகிமை உருவாகும். ஆமென். வசனத்தை பிள்ளைகளோடு பேசுகிறோம். இன்னொரு முக்கியமான காரியம், சங்கீதம் 119 Psalms 119 வேதத்தினுடைய முக்கியத்துவத்தை பாருங்க. சாட்சியில் கேட்டீங்க, வேதத்தை வாசிக்காமல் இருந்தேன், கொஞ்சம் தாகத்தோடு இருந்தேன். தட் இஸ் த டெஸ்டிமோனி ஆஃப் த சர்ச். இப்போது ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில் ஒரு ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு 30 பேரோடு
கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தேன். நிறையா காரியங்களை ஆவியானவர் கொடுத்து ஆரம்பித்து கொடுக்கிறார். அது ஒவ்வொன்றையும் சரியாக செய்யணும் தான் we are taking small steps. அதில் ஒரு சிலரோடு பேசி இருக்கிற, ஒரு சிலர் வேதத்தை பாதி முடிச்சிருக்கிறாங்க, சில பேர் முடிக்க போகிறாங்க, சில பேர் இனித்தான் ஆரம்பிக்கவே போகிறாங்க. பட் மை பேர்டன் 25 முடிக்கிறதுக்குள்ள இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு முறை வேதத்தை முடிச்சிருக்கணும். ஹல்லேலூயா. we are going to help them. இன்னொரு இடத்துல தினமும் நியூ டெஸ்டமெண்ட்டை முடிக்கணும். அதற்குண்டான பயிற்சிக்காக ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறோம். எல்லா வகையிலும் ஆயத்தமாகணும். சிறு பிள்ளையாக இருக்காங்களா, இப்போ சின்ன குழந்தைங்க இருக்குது, அதுக்கு புட்டிப்பால் கொடுக்குறோம். அதே சமயத்தில் பாஸ்டர் நான் மராத்தான் போகணும், அவர்களையும் ஆயத்தப்படுத்தும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏமேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். வேதத்தை மறக்கக்கூடாது. இந்த வேத வசனம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒரு விஷயம் என்னோட நல்லா வாசிங்க. Psalms 119:61. துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும், உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். சங்கீதம் 119 வசனம் 61, 109, 153. இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்கர் கூட்டம் என்னை கொள்ளையிட்டது, எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, நான் இந்த இடத்துல என்னென்னமோ செஞ்ச லாஸ் ஆயிடுச்சு, நான் வேதத்தை படித்து என்ன பண்ணுறது? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக ஒரு தேவ பிள்ளை சொன்னாங்க, என் பிள்ளைக்கு நான் ரொம்ப நல்ல ஸ்கூலில் கிடைக்கணும்னு நினச்சேன், எல்லாம் மாறி போச்சு, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், ஒரு வாரம் ஆண்டரோட சண்டை அப்படின்னாங்க. சரி, ஆண்டரோட அவங்க பழகிற விதத்தில் அப்படி பழகிறாங்க. சரி, ஒரு வாரம் ஒரு நாள் 2 நாள் சண்டை இருக்கலாம், ஒரு வாரம் ஏன் சண்டை போடுறீங்க? ஆனால் துன்மார்க்கரின் கூட்டம் என்னை கொள்ளையிட்டது, நான் எதிர்பார்க்காத இடத்துக்கு லாஸ் ஆயிருச்சு, வேதத்தை நான் மறக்கவில்லை. என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். எப்பொழுது என் ஜீவன் போகணும் தெரியல, ரொம்ப போராட்டத்தில் இருக்கிற, ஆனாலும் உங்க வேதத்தை மறவேன். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். ஆண்டவர் சிலுவையில் கடந்து போன உபத்திரவத்தோட இன்னைக்கு யார் என்ன பெரிய உபத்திரவத்தில் கடந்து போறோம்? சில வேளைகளில் வேலை பல அதிகமாக வருது, பண தேவைகள் அதிகமாக வருது. we go through tough situations. எல்லாரும் கடின பாதையில் கடந்து போற இல்லைன்னு சொல்லல. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் அப்படின்னா, நான் உபத்திரவத்தில் இருக்கிற என்னை விடுவியும் ஆண்டவரே, ஆனாலும் அது வேதத்தை மறவேன். தயவு செய்து இந்த புது வருஷத்துல உபவாசம் ஆரம்பிக்கிற இந்த நாள்ல இருந்து மேக் அ டெசிஷன். நல்ல சந்தோஷமா இருக்கிறனா, இல்ல சங்கடமா இருக்கிறனா, கஷ்டத்துல கடந்து போறேன்னா என்னவோ, உமது வேதத்தை மறவேன். சங்கீதம் 119. துன்மார்க்கர் என்னை கொள்ளையிட்டும், உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். என்ன நடந்தாலும் ஆண்டவரே, உங்க வேதத்தை நான் மறக்கவே மாட்டேன். ஒரு நாள் கூட வேதத்தை மறந்துடாதீங்க. வேதம் மறந்தால் ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை மறந்துடுவார். தகப்பன்மாரே, தாயாரே, நீங்க இப்ப பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம். we have to be equipped. ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ ஆசாரனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விட்டேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். என்ன பாஸ்டர், ரொம்ப பயமா இருக்குது இந்த வசனம். ஆண்டவர் சில காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார், காரியங்களை சொல்றாரு. ஆனால் உபாகத்தில் நன்மை தீமை 2 இருக்குது. நீ ஆசீர்வாதமா இருக்கணுமா, போக்கையில வகையில ஆசீர்வாதமா இருக்கணுமா, எல்லா காரியத்திலையும் ஆசீர்வாதமா இருக்கணுமா சொல்லுது. அதே அதிகாரத்தில் அடுத்த பகுதி சாபத்தில் போகுது. ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு முன்பாக வைக்கிறார். சங்கீதம் 119 எவ்வளவோ உபத்திரவம், வேதனை, கொள்ளையிடுதல் எல்லாத்திலையும் கடந்து போனாலும் உங்க வேதத்தை மறக்கலன்னு சொல்ற பிள்ளையை தூக்கி எடுக்கிறார். ஆனால் அசால்ட்டா இந்த வசனத்தை பார்த்து நீங்க பயந்துக்க வேண்டாம். உங்க வேதத்தை மறந்தால் பிள்ளையை மறப்ப என்னன்னா, அசால்ட்டா இருக்கக்கூடாது. ஆண்டவர் நேரத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ பாருங்க, NT1D நியூ டெஸ்டமெண்ட் 1 டே பண்ணுறேன்னு சொன்னேன். ஒரு தேவ பிள்ளை பாதி வந்துட்டாங்க. பாதி வந்து எனக்கு மேபி 2-3 டேஸ்க்குள்ளே பாஸ்டர் நியூ டெஸ்டமெண்ட் முடிக்கிறதுனா டோட்டலாக 10 hours ஆகுது, டோட்டலாக 14 hours ஆகுதுன்னு கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் முதல் வாரத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க. நானும் ஜனவரியில் ஆரம்பித்து, கர்த்தருக்கு சித்தமானால் சைனீஸ் நியூ இயர் ஃபஸ்ட்டு டே வேணால் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அதை முடிவு பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிடுவேன். இந்த இடத்துல நம்ம மார்னிங் 8 to 8 வரப்போகிறோம். வந்து
முழு வேதத்தை ஒரே நாளில் அந்த ப்ளூடூத்தில் போட்டு வாசிக்க முடியும். அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்ல போகிறேன். எதற்கு அப்படின்னா, அது பண்ண உங்களுக்குள்ள பிரேக் த்ரூஸ் வரும், உங்கள் லைஃப்பில் பிரேக் த்ரூஸ் வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் 2025 எனக்கு பிரேக் த்ரூ வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு பிரேக் த்ரூவை கொடுப்பார். அது பிரேக் த்ரூ கொடுக்கணும். ஒரே காரியம் என்னென்னா, இந்த வசனம், இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே போயிட்டே இருக்கணும். வேதத்தை மறக்காதீங்க ப்ளீஸ். டோன்ட் ஃபர்கெட். வேதத்தை மறக்கவே கூடாது. ஷுட் நாட் ஃபர்கெட். வேதத்தை மறக்கக்கூடாது. பிள்ளைகளோடு பேசுகிற காரியத்தை மறக்கக்கூடாது. இன்னொரு காரியம், 1 பேதுரு 4வது அதிகாரம் வசனம் 8-10, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரையொருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கரக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். நம்முடைய ஆலயத்தில் இந்த உதவி செய்கிறது, உபசரிப்பு பண்ணுகிற காரியம் ரொம்ப நல்லா இருக்குது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த உபசரிப்பு இன்னும் ஒவ்வொருவருக்குள்ள அவர்களை உபசரிப்பது, அன்பாய் விசாரிப்பது அப்படியே இருக்கட்டும். அதே வேளையில் புதுசாக யாராவது வர்றாங்க, இப்போ நம்ம கெஸ்ட்டு அன்றைக்கி வந்தாங்க பாருங்கள். இப்போ வருகிற நாட்கள் யாராவது புதுசாக வர்றாங்க, வருகிற பொழுது அவங்களோட பேசுங்க. அதை மறந்துடாதீங்க, உபசரிக்க மறந்துடாதீங்க. the way we receive them, the way we give them the comfort. ஆலயத்துக்குள்ளே வருகிற பொழுது, இல்லை நீங்கள் பார்க்குற பொழுது, நான் சொன்ன பாருங்கள், நான் ஒரு வீட்டுக்கு ஒரு தம்பி வந்தார், 10 நிமிஷம் பேசினேன்னு. எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ, ஆத்துமாவை பார்த்துட்டிங்களா, உங்களுக்குள்ள ப்ராஜெக்ட் 200 எப்படியா தொடுங்க ஆண்டவரை, உங்கள் அக்னி அந்த இடத்துல போடுங்க ஆண்டவரை அப்படின்னு கேட்டு, அந்த உபசரிப்பு எல்லா இடத்துல இருக்கணும். ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். உதவி செய்யறதில் மறக்காதீங்க. அநேகர் ஒத்தாசை செய்கிறீங்க, உதவி செய்கிறீங்க, அது நிறுத்தாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தான தர்மம் எனக்கே பத்துறதில்ல பாஸ், நான் எங்கே போய் தான தர்மம் பண்ணுறது? எல்லாத்துக்கும் நமக்கு தேவைகள் இருக்குது. உங்களால் முடிந்ததில் ஒரு சின்ன ஒரு காரியத்தை யாராவதுக்கு, உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்க்கலாம், உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் பார்க்கலாம். ஸோ அந்த தான தர்மம் செய்யலாம். ஒருவேளை நீங்கள் யாராவது ஓல்டேஜ் ஹோமில் உங்கள் பர்த்டே ஆனிவர்சரி நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவர்களுக்கு உங்கள் சார்பாக நீங்களே அவங்களுக்கு கொடுத்து பண்ணும்படியாக ஏற்பாடு நம்ம பண்ணலாம். இது முதல் வருடமாக இருக்கிறதுனால நம்ம நிறையா காரியங்கள், அந்த காங்வாய் ஷூ மட்டும்தான் நம்ம எடுத்தோம். அதை குறித்து கூட நம்ம எதுவுமே சொல்லலை. ஆனால் ஒரு தேவ பிள்ளை அதற்காக காங்வாய் ஷூ மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு தேவ பிள்ளை கொடுத்தாங்க. ஸோ உங்களால் முடிந்த அளவு எந்தெந்த இடத்துல முடியுமோ தானம் தர்மம் பண்ணுறதுல மறக்காமல் இருங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் தான் எனக்கு பலன் கொடுத்தார், கர்த்தர் தான் என்னை வழி நடத்தினார். எல்லா நேரத்தில் அவர் செய்த உபகாரத்தை நான் மறக்கவே மாட்டேன். நான் ஸ்தோத்திரம் பண்ண மறக்க மாட்டேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான், மறக்க மாட்டேன். என் பிள்ளைகளோட வேதத்தின் வசனங்களை குறித்து நான் பேசுவேன், கருத்தாய் அவங்களுக்கு போதிப்பேன். என்ன சூழலில் நான் கடந்து போகட்டும், என் ஆண்டவர் கொடுத்த வேதத்தை நான் மறக்கவே மாட்டேன். ஒருவர் உபசரிப்பதில், உதவி செய்ததில் மறக்க மாட்டேன், தானம் செய்ததில் மறக்க மாட்டேன். மறக்க வேண்டியவைகள் என்னன்னு பார்க்க போகிறோம். சொல்லுங்கள், எதை மறக்கணும்னு பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ஃபர்கெட். எதை நீங்கள் மறக்கணும், கண்டிப்பாக மறக்கணும். என்னென்னா, ஆதியாக 41 வசனம் 51, 52, யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். யோசேப்பு 17 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் கடந்து போன வருத்தம் ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். அதில் கடந்து போய் சோர்ந்து பலவீனப்பட்டு ஆண்டவர் உயர்த்திட்டார். உயர்த்தினதுக்கு பிறகு எதுக்கு வருத்தப்படணும்? வருத்தப்படக்கூடாது. இன்னைக்கு எந்த ஒரு காரியமும் உங்கள் எனர்ஜியை சக் பண்ணிடக்கூடாது. நம்ம ஏதாவது தெரியாமல் கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கலாம், ஏதாவது பணம் தெரியாத இடத்துல லாஸ் ஆகிருக்கலாம், இல்லை கொடுத்த பணம் திரும்பி வராமல் போயிருக்கலாம். இப்போ நம்ம கேட்டபடி ஒரு சில நம்முடைய லவ்டு ஒன்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். எந்த ஒரு வருத்தமும் நம்மை அழுத்தாதபடி அதை மறக்க பயிற்சி கொள்ளணும். 2 வருடத்துக்கு முன்பாக ஒரு குடும்பத்தில் ஒரு மகன், அவன் ஒரு வாலிப மகன், 18, அவனுக்கு ஒரு 20 இயர்ஸ் இருக்கும். அவனுக்கு சரீரத்திலே சில பலவீனம், அதனால் அவனை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால் அவன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து போயிட்டு விட்டான். பிகாஸ் ஆஃப் ஒன் ஆக்சிடென்ட். அவனுக்கு சரீரத்திலும் பலவீனம். ஆனால்
அவருடைய சகோதரி 2 வருஷம் ஆயும் அந்த வருத்தத்தை எடுக்கிறதே இல்லை. நானும் அடிக்கடி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி கவுன்சில் கொடுத்து அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது என்னாகும், அந்த வருத்தம் சுற்றி இருக்கிறவங்க தாய் தகப்பன் பலவீனமாயிட்டாங்க, திடீர்னு பலவீனமாயிட்டாங்க. ஒரு திடீர்னு ஊர்லேருந்து ஃபோன் அடிக்கிறப்பல அப்போ ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, அம்மா ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. நான் சொன்னேன், நீ தைரியமாறு, நீ பலப்படுத்தணும். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணம் உங்கள் வருத்தத்தில் இருந்தால் இன்னைக்கு ஜெபத்தில் சொல்லும்போது அந்த வருத்தத்தை ஆண்டவர் கரத்தில் கொடுத்துருங்க. அந்த வருத்தம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமாக நிறையா காரியங்களை செய்கிறார். அந்த வருத்தம் இல்லாதபடி பார்த்து கொள்ளணும். இன்னொரு காரியம், நீதிமொழிகள் 17:13, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. நிறையா செஞ்சேன் பாஸ்டர், நிறைய நன்மை செய்தேன், என் நண்பர்களுக்கு செய்தேன், இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தேன், அவங்களுக்கு எவ்வளவோ நன்மை செய்தேன், என் சிநேகிதன் கேட்குற பொழுது அவனுக்கு உதவி செய்தேன், திடீரென்று எனக்கு அவங்க திருப்பி ஒன்றுமே செய்யலை. நன்மை செய்தேன், அவங்க நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு நன்மை செய்தேன், ஆனால் எனக்கு அவங்க தீமை செஞ்சுட்டாங்க. நிறையா நேரம் இந்த காயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும். ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே போகிறோம், என்ன செய்யணும்? வேத வசனம் தான் காயத்துக்கு மருந்து. ஆமென். ஏன்னா ஐ வாண்ட் டு பி மோர் ப்ராக்டிக்கல். ஏன்னா நீங்கள் மறந்துடணும், இப்படி பண்ணிடணும் இல்லை, அது எப்படி பண்ணணும், நான் எப்படி பண்ணுறேன், இருதயத்தில் இருக்கிற காயங்கள் துரோகங்கள் அதை ஆற்ற என்ன செய்கிறேன், எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். சில காரியங்களை நம்மளாய் செய்கிறத விட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதம் 7:8 அந்த வசனம், கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியோ என்னிலுள்ள உண்மையின்படியோ நீங்கள் நியாயம் செய்யுங்க ஆண்டவரேன்னு கொடுக்கிற பொழுது உங்கள் பணத்தை அனாவசியமாக மோசடி பண்ணவங்க, உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காமல் இருந்தவங்கள, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க, எந்த வகையில் உங்களுக்கு தீமை செஞ்சுருக்காங்களோ கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். இன்றைக்கு ஆராதனை முடிந்து போகிற பொழுது அவங்க இருதயத்தில் இல்லாதபடி உங்கள் கரத்தில் கொடுத்துட்றாண்டவரை கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, ஏன் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவரை. ஏன் நீதியின்படி, உங்களுக்கு தெரியும் நான் காரியங்கள் எப்படி செய்கிறேன், உங்களுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், உங்களுக்கு முன்பாக எப்படி உண்மையாக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவரை. அதனால் எந்த ஒரு காரியம் உங்கள் இருதயத்தை உங்கள் காரியங்களை பாதிக்கிற காரியமாக இருந்தால், சில வேளையில் சொல்கிறேன் பாருங்கள், ஐயோ எவ்வளவு செஞ்சேன், எவ்வளவு நன்மை செஞ்சேன், அவங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணினேன், கர்த்தர் நியாயம் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரத்துல சொல்லணும், கர்த்தர் நியாயம் செய்கிறார், கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். ஆண்டவரே, என்னிலுள்ள நீதியின்படியோ என் உண்மையின்படியோ நியாயம் செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். எந்த இடத்துல நீங்கள் பணம் விரயமாச்சு நினைச்சிங்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு உழைப்பு விரயமாச்சு நினைச்சிங்களோ, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கார், உங்களுக்கு நியாயம் செய்வார். தயவு செய்து அந்த காரியத்தை எடுக்க நீங்கள் முயற்சி பண்ணணும், ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், அதை மறந்துடுங்க. அடுத்தது பிலிப்பியர் 3:7-8, Book of Philippians chapter 3 verse 7 and 8, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளையோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன், அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டத்தில் சில காரியங்கள் எனக்கு லாபமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஆண்டவருக்காக அதை நஷ்டம் நினச்சிட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். பாருங்க, வேதத்தில் எத்தனையோ அதிகாரங்கள் இருக்குது, ஆனால் பிலிப்பியர் சபைக்கு மட்டும் பவுல் எழுதுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த இருதயத்தை திறந்து மனதார எழுதுகிறார். இந்த 4 அதிகாரம் தான், ஆனால் நான் எவ்வளவு மேன்மையாக இருந்தேன், என்ன நிலைமையில் இருந்தேன், ஆனால் எல்லா நஷ்டமும் எல்லாத்தையும் குப்பையும் இதை எண்ணுகிறேன், நஷ்டமாக எண்ணுகிறேன், பரமன் அழைத்த பந்தய பொருளுக்காய் ஓடுகிறேன். நம்ம வாழ்க்கையில் என்ன லாபம் இருக்குது, இதனால லாபம் இருக்கா, இல்லை பரவாயில்ல, ஆண்டருக்காக நான் எல்லாத்தையும் மறக்கிறேன். எமில் சிங், அண்ணன் எமில் சிங்ன்னு சொல்லி மிக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஊழியர் இருக்குது. அந்த ஊழியத்தில் இருந்தவர் சில கருத்து வேறுபாடுகள் நிமித்தம் அந்த ஊழியத்தில் விஸ்வவாணி என்று சொல்லி அந்த ஊழியத்திலேருந்து அவர் வெளியே வந்த பொழுது ஒரு பெரிய ஊழிய அழைப்பு அவர் தேடி வந்தது. அதன் மூலமாய் அவர் அநேக மிஷினரிகளை அனுப்பித்து வடநாட்டில் போய் ஊழியம் செய்தார்.
இன்றைக்கி யூடியூப்பில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், நிறைய ஊழியக்காரெல்லாம் பார்க்குறோம், சில பாட்டெல்லாம் பார்க்குறோம், மில்லியன்ஸ், அதெல்லாம் முக்கியம். அதெல்லாத்தையும் விட இந்த மாதிரி தேவ மனிதர்களை நம்ம பார்க்கணும். அந்த அவர்களுக்குள்ள தான் உரமேறிய அந்த விசுவாசம் இருக்கிறது. அந்த பில் சிங் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஒரு மகனை நார்த் இந்தியாவுக்கு அனுப்புகிறார். அந்த மகன் ஊழியத்தின் நிமித்தமாய் ஆண்டவருக்காய் கடந்து போய் தேவ சமூகத்தில் கடந்து போயிட்டார். மனைவி கொஞ்ச நாளில் ஆண்டவருடைய சமூகத்தை கடந்து போயிட்டாங்க. திடீரென்று அவருக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சு. அவர் என்ன தெரியுங்களா பண்ணார்? ஹாஸ்பிட்டலில் போய் the question is asked is, how many years remaining for me? எவ்வளவு இருக்குது? அதை கேட்டுட்டு அதில் நான் ஆண்டருக்கு ஏதாவது செய்யணும், லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். அருமையான ரெகோபோத் திருச்சபையே, ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் என்னை கொண்டு செய்யணும்னா லாபமானதை நஷ்டமாய் விட்டு தேவனுக்காய் ஓடும்படியான ஒரு இறுதி இருக்கணும். ஹல்லேலூயா. இது எனக்கு லாபம். நான் கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்து எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்து சில காரியத்தை செய்ய முடியாது. தேவனுக்காய் விட வேண்டிய, தேவனுக்காய் நஷ்டம் என்று வேண்டுகிற காரியத்தை நம்ம நஷ்டம் என்று விட்டு அந்த பரிசுத்தவான்களைப் போல, ஐ ஹேவ் ஃபியூ லீடர்ஸ் லைக் தட். அந்த மாதிரி மென்டோஸ் அநேகரை பார்க்குறேன். ஐ see my ministry path comparing to them. அதை பார்க்குற எப்படி இருந்தாங்க, ஆண்டவருக்காய் எப்படி ஓடுனாங்க. ரட்சிக்கப்பட்டு முதல் வருடத்தில் இந்த தேசத்துக்கு வருவதற்கு முன்பாகவே உண்மை உத்தமமான ஊழியம் என்ன, தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதர்கள் யார், எப்படி தேவனுக்கு ஓடணும் ஆண்டவர் முதல் வருடத்தில் கற்றுக் கொடுத்தார். அதனால தான் என்னுடைய ஊழிய பாதையில் ஐ எம் நாட் ரெடி டு சாக்ரிஃபைஸ் மை விஷன் ஃபார் எனி கம்ஃபர்ட் ஆர் எனி திங். I know the whom I am worshiping. அவர் கொடுத்த காரியம் என்ன, அவர் கொடுத்த காரியத்தை நடத்தி முடிக்கணும். நம்ம ஊழியத்திலையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்துருக்கிறார். கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 1 day வாலண்டியர் சர்வீஸ்க்கு யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதில் 2 சகோதரிமார் பேர் கொடுத்து, அதில் ஒருத்தருக்கு பலவீனம், உங்களுக்கு முடியல, ஏன் இந்த ஊழியத்துக்கு போறேன்னு கேட்டா, எனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் ஆண்டவருக்காக ஓடுற. ஹல்லேலூயா. பலவீனத்தை மறந்து இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல பலன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ப்ராஜெக்ட் 200 சொல்கிறேன், சுவிசேஷம் சொல்கிறேன். இதனுடைய கருப்பொருள் என்னன்னா, உங்களுக்குள்ள கர்த்தர் இந்த தேசத்தில் வைத்த திட்டம் வெளியில் வந்தாகணும். ஹல்லேலூயா. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. சரீர பலவீனத்தில் மறக்கிறாங்க. தேவனுக்காய் ஓடும்படியா இன்னைக்கு ஏதாவது லாபமாக இருக்கிறத தேவனுக்காய் நஷ்டமாக மறக்கிற, நான் ஆண்டவருக்கு ஓடுறதா எனக்கு முக்கியம். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கடைசியார் பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 13-14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முண்டானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமன் அழைத்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. எனக்கு இந்த காரியம் எப்படி இருந்ததே, எது உங்களை ஆண்டவருக்காக உழைக்கிறதுல, ஆண்டவருக்காக ஓடுறதுல, தேவனுக்காக நான் ஏதாவது செய்யணும், ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குதா, கஷ்டமான காரியங்கள் இருக்குதா, அது எல்லாம் நீங்கள் மறந்துட்டு, என்னை பார்த்து அந்த சிஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை பார்த்து இப்படி பிரதர் இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை இப்படி இருக்காரு, அது எல்லாம் நீங்கள் மறக்கணும். அவர் சொல்றார் பிலிப்பியர் 3:11-12, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படியாக ஆசையாய் தொடர்கிறேன். இந்த ஊழியத்தில் கால் வைக்கிற ஒவ்வொருவரும் தான் எதற்காக பிடிக்கப்பட்டாங்களோ அதை அறிந்து கொள்ளும்படியாக அவர்களை உருவாக்குற, டிசைபிள்ஷிப் பண்ணுகிற மினிஸ்ட்ரி தான் இந்த மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. வருகிற நாட்கள் அந்த விஷன் மிஷன் எல்லாத்துக்கும் அதை நம்ம ஷேர் பண்ணி உங்களுக்கு அதை கொடுக்க போகிறேன். இந்த பகுதி தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது. பாஸ்டர் ரெகோபோத் இந்த தேசத்தில் செய்ய நினைத்தது என்ன, இந்த தேசத்தில் ரெகோபோத்தில் கால் வைக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாய் உங்களை பிடித்ததனுடைய நோக்கம் என்ன, எதற்காக ஆண்டவர் உங்களை பிடித்து இருக்கிறாரோ அது உங்களுக்கு தெரியணும். அதுதான் சபை காமிச்சு கொடுக்கணும். இன்னைக்கு சபை எதற்குன்னா, என்னை ஆண்டவர் எதற்காக பிடித்தார், வாட் இஸ் த காலிங் இன்சைட் மை லைஃப், நான் வேலை செய்து கொண்டு என்ன செய்யணும், என் பிள்ளைகளை வளர்க்கிறேன்னா என்ன செய்யணும். நீங்கள் என்ன சூழல் இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பு வெளியில் தெரியணும். அவர் சொல்லுகிறார், அதற்காக நான் ஓடுகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை மறந்துருங்க. வாட் எவர் த பேட் எக்ஸ்பீரியன்சஸ், லாசஸ்,
யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, அதற்காக நான் ஊழியம் செய்ய மாட்டேன். ஒரு முறை ஒரு சகோதரன் தேக்கால கடந்து போய் ஊழியம் செய்ய போனப்போ ஒருத்தர் அடிச்சிட்டார். அதையும் வாங்கிட்டு பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி கடந்து வந்தார். இன்னைக்கு ஊழியத்தின் நிமித்தமா யாராவது உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்களா, இருதயத்தை புண்படுத்தி இருக்காங்களா? பவுல் சொல்லுகிறது போல, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருகிறேன். இதனால நான் ஊழியம் செய்யல, இதனால இந்த மினிஸ்ட்ரியை செய்யல. டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ். பின்னானவைகளை மறந்து, அதை மறந்து நான் தேவனுக்காய் ஓடுகிறேன். பவுலை அடித்து அவன் செத்து போனான்னு சொல்லி அங்கே போய் போட்டாங்க. சீஷர்கள் போய் சுற்றி நிற்கும் போது அவன் திரும்ப எழுந்து நின்றான். இன்னைக்கு சொல்லணும், என்ன காரியம் இருந்தாலும் அதை நான் மறப்பேன், தேவனுக்காய் ஓடுவேன். ஆமேன். மறக்கக்கூடாதவைகள், வாட் ஐ ஷுட் நாட் ஃபர்கெட், தேவன் கொடுத்த பலன், தேவன் எனக்கு செய்த உபகாரங்கள் நான் மறக்கவே கூடாது. கர்த்தருடைய பலத்தில் தான் நான் ஓடுறேன். அவர் கொடுத்த உபகாரம் எல்லா இடத்திலும் நான் ஸ்தோத்திர பலியிடுவேன். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம். உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திர ஆண்டவரே. வசனத்தை கருத்தாய் பிள்ளைகளோடு பேசுங்க. என்ன சொல்லினாலும் வேதத்தை மறந்துடாதீங்க. டோன்ட் கிவ் எக்ஸ்கியூஸ். ரொம்ப முடியல, சரீர பலவீனம், என் பிராணன் என் கையில் இருக்கிறது, என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது அப்படின்னா எப்போ இந்த உயிர் போகும் தெரியாது. ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறந்துடாதீங்க. டோன்ட் ஃபர்கெட் த பைபிள். உபசரிப்பு, சபையிலையும் சரி வீட்டிலையும் சரி உபசரிப்பு இருக்கட்டும். நீங்கள் செய்கிற தான தர்மம், உங்களால் முடிந்த தான தர்மம், இந்த காரியங்களை எல்லாம் மறந்துடாதீங்க. மறக்க வேண்டியது என்ன ஒரு வருத்தம், உங்களுக்கும் நண்பர்களுக்கும் மத்தியில் இருக்கிற சமாதானத்தை குலைக்குது. இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு சமாதானம், வேலை இடத்துல அந்த வருத்தத்தை எல்லாம் மறந்துடுங்க. நன்மைக்கு தீமை செய்யும்படியா நம்ம இல்லை, தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. சங்கீதம் 7 அந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. அது உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும். கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் உங்களுக்கு எது லாபம் தோணுதோ அவருக்காக நஷ்டமா என்றதில் கொஞ்சம் கூட தயங்காதீங்க. பின்னானவைகளை மறந்துடுங்க. எதுவும் உங்களை ஊழியத்தில் ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம அப்படியே எழுந்திருந்து ஆண்டருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டு கொடுத்தது நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்தி, நீங்கள் செய்த எல்லா நன்மைக்காய், எல்லா உபகாரங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. கோடி ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, என்னோடு இருக்கிறவரே, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. தகப்பனாக எங்களை சுமந்தீங்களே, உங்களுக்கு நன்றி. தாயை போல எங்களை தேற்றினீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இடுக்கமான வேலைகளில் கடந்து வந்தீங்களே, தனிமையில் நடந்த பொழுது ஒரு நண்பனை போல எனக்கு கடந்து வந்தீங்களே, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. மறக்க மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க, அப்பா இடத்துல பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருக்கிறவரே, இருந்தவரே, உங்களுக்கு நன்றி. நான் மறக்க மாட்டேன். கர்த்தர் கொடுத்த பலத்தை மறக்க மாட்டேன். கர்த்தருடைய பலத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பலத்தில் தான் பிள்ளைகளை வளர்க்கிறேன். நான் மறக்க மாட்டேன். ஆண்டு கொடுத்த பலத்தை மறக்க மாட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கல, அதற்காக மனசு சோர்ந்து போய் இருக்காதீங்க. இதுவரை நடத்தினீங்களே, ஸ்தோத்திரம். இன்னும் அதை சிறப்பா எனக்கு செய்து கொடுக்க போறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் வசனத்தை ஆண்டவரே பிள்ளைகளோடு கருத்து அதை பகிர்ந்து கொள்ளுவேன். வேதத்தை நான் மறக்கவே மாட்டேன் ஆண்டவரே. உபசரிப்புல தான தர்மத்தில் நான் மறக்கவே மாட்டேன் ஆண்டவரே. என்ன வருத்தங்கள் இருந்தாலோ, என்ன கஷ்டமான காரியங்கள் இருந்தாலோ, உங்க இருதயத்திலிருந்து அது வெளியாகட்டும். நன்மைக்கு தீமை செய்கிற அனுபவத்தில் கடந்து போயிருக்கலாம், அதுல ஒரு ஆறுதல் கடந்து வரட்டும். கர்த்தர் ஆறுதலை கொடுக்கட்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் போகணும். அப்பா இடத்துல ஒப்பு கொடுக்கிற இந்த வேளையில எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றிலும் என்னோடு இருக்கிற தெய்வமேன்னு சொல்லி அப்படியே இந்த பாடல் தெரிந்தவங்க கண்களை மூடி, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல்
மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தையே உந்தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. என் தந்தையே உந்தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டே. அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டே. இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. என் இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திர. எல்லாம் நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உங்களை துதிக்கிற ஆண்டவரே சொல்லுங்க. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் என்னை நடத்தி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இதுவரை நடத்தி வந்தீங்க, ஸ்தோத்திரம். நல்ல முழு பலத்தோட அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாவற்றுக்குமா உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் கடந்து போன ஒவ்வொரு அனுபவத்திற்காய் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் சந்தித்த ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்காய் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே உங்க பலத்துல நடத்தி இருக்கிறீங்க, நான் மறக்க மாட்டேன். கர்த்தர் செய்த உபகாரங்களை மறக்க மாட்டேன். கர்த்தருடைய வசனத்தை பிள்ளைகளோட ஒவ்வொரு நாளும் பேசுவதை மறக்க மாட்டேன். என்ன சொல்ல இருந்தாலும் இந்த புது வருஷத்துல உங்க வேதத்தை மறக்க மாட்டேன். அப்பா அப்பா அப்பா, எல்லாவற்றுக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன வருத்தங்கள் இருந்தாலோ அந்த வருத்தங்கள் இப்பொழுது வெளியாவதாக. அவங்களை டவுன் பண்ணுகிற, அவங்களுடைய சிந்தனையை பாதிக்கிற, அவங்களுடைய சரீரத்தை பாதிக்கிற, அவங்களுடைய எனர்ஜியை பாதிக்கிற என்ன வருத்தங்கள் இருந்தாலும் வெளியாகட்டும். நன்மைக்கு தீமை செய்த பாதையில போய்கொண்டிருக்கிறீங்களா? சங்கீதம் 7-8 வசனம் உங்களுக்கு ஆறுதல். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியோ என்னிலுள்ள உண்மையின்படி நீங்க நியாயம் செய்வீங்க. எல்லாவற்றையும் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மறந்துருங்க, வருத்தத்தை மறந்துருங்க. நன்மைக்கு தீமையில கடந்து போன அனுபவத்தை அப்பா கையில ஒப்பு கொடுத்துருங்க. மறந்துருங்க. மேன்மையா இருந்தது, இது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. ஆனால் கர்த்தருக்காய் நஷ்டம் என்று விட்ட மறந்துருங்க. யாரோ ஒருவர் சொன்னாங்க, ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி ஊழியத்தை, கர்த்தருக்கு செய்கிற ஊழியத்துல ஒரு நாள் பின்னடையாதீங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோடி பரமன் அழைத்த பந்தய பொருளுக்காய் ஓடுகிற ஒரு ஓட்டத்தில் இருக்கிறோம். பின்னானவைகளை மறக்கிற, கசப்பான அனுபவங்களை மறக்கிற, என்னை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை மறக்கிற, பரமன் அழைத்த பந்தய பொருளுக்காய் ஓடி இருக்கிற அதை மனதில் வைத்து மற்றதை மறந்துருங்க. எதை நம்ம மறக்காம இருக்கணுமோ அதை ரொம்ப கவனமா இருக்கணும். தேவனுக்கு செலுத்துகிற ஸ்தோத்திரம், ஆண்டவர் கொடுக்கிற நன்மை, அவருடைய வேதத்தை அதை பிடித்து கொள்ளுங்க. இந்த புதிய வருஷத்துல மறக்க வேண்டியவங்களை மறந்து ஆண்டவர் கருத்துல கொடுத்துருங்க. கர்த்தர் மேலான காரியங்களை செய்வார். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடத்தின் கடைசி ஆராதனை எங்களோடு பேசுனதுக்காய் ஸ்தோத்திரம். அபியாண்டவரே, நீங்க கற்றுக் கொடுத்தபடி எதையெல்லாம் மறக்க கூடாதோ அதை நாங்க கரைபிடிப்போம். எதை மறந்து இன்னும் உமக்கு பலத்தோடு ஓடணுமோ அதை மறக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவர் மேலேயும் தேவ கிருபை இருக்கட்டும். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, கர்த்தாவே, இந்த வருடம் முழுவதும் இந்த இடத்துல ஆராதிக்க அனுக்கிரகம் பண்ண நீர் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிற, ஒவ்வொருவர் மீது தேவ கிருபை இருக்கட்டும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவர் மீது இந்த கிருபையும் ஆசீர்வாதம் இருக்கட்டும். இப்படி பலத்த கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.